கட்டுப்பாடு நம்ம பண்றது சரியா? குடும்ப கட்டுப்பாடு பண்ண நான் பிரெக்னென்ட் ஆயிட்டேன். ஹாய், குட் மார்னிங். நான் உங்க டாக்டர் ஜோதி, மெடிக்கல் ஆஃபீஸர் ஆஃப் விழுப்புரம் முனிசிபாலிட்டி. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது குடும்ப கட்டுப்பாடோட நலன்கள் அண்ட் அதோட அட்வர்ஸ் எஃபெக்ட்ஸ் பார்க்கலாம். குடும்ப கட்டுப்பாடு நம்ம பண்றது சரியா தவறா, இந்த மாதிரி நிறைய டவுட்ஸ் மக்களுக்கு இருக்கு. குடும்ப கட்டுப்பாடுன்றது கண்டிப்பா மக்கள் செய்ய வேண்டிய ஒரு விஷயம். பெண்கள் குடும்ப கட்டுப்பாடு அறுவை சிகிச்சை தனியா இருக்கு, ஆண்களுக்கு தனியா அறுவை சிகிச்சை இருக்கு. ஆனா இக்காலகட்டத்துல ஆண்கள் அறுவை சிகிச்சை பத்தி யாருக்குமே ஒரு ஐடியா கிடையாது. அது பண்றதுனால நிறைய டிராபேக்ஸ் இருக்குன்னு நினைக்கிறாங்க. அப்படி கிடையவே கிடையாது. பெண்கள் குடும்ப கட்டுப்பாடு பண்றது தான் ஒரு சர்ஜிக்கல் ப்ரொசீஜர் மாதிரி. அது இப்போ ஒரு பெண்கள் குடும்ப கட்டுப்பாடு ரெண்டு வகையா இருக்கும். இமீடியட் ஸ்டெரிலைசேஷன் ஒன்று இருக்குது, இன்டர்வெல் ஸ்டெரிலைசேஷன் ஒன்று இருக்குது. இமீடியட் ஸ்டெரிலைசேஷனா குழந்தை பெத்த கையோடையே அந்த பொண்ணுக்கு ஸ்டெரிலைசேஷன் பண்ணுறது. இன்டர்வெல்ன்றது ஆஃப்டர் ஒரு 1 year or 2 years கழிச்சு பண்ணுறது. இப்போ ஒரு லேடி நார்மலாக டெலிவரி ஆகுது, அவங்களுக்கு இமீடியட்டாக 48 hours அவங்களுக்கு நம்ம குடும்ப கட்டுப்பாடு பண்ணுவோம். நார்மல் வெஜைனல் டெலிவரி ஆனவங்களுக்கு ஒரு அறுவை சிகிச்சை மாதிரி சின்னதாக நம்ம அறுத்து தான் பண்ண முடியும். அது ஒரு 2-3 சியூச்சர் போடுற அளவுக்கு தான் நம்ம இன்சிஷனே போடுவாங்க. மற்றபடி அது ஒரு மேஜர் சர்ஜரி மாதிரிலாம் நடக்காது. ஏன்னா 48 hours பார்த்தீங்கன்னா அந்த யூட்ரஸ் அவங்களோட பொசிஷன் போயிருக்காது. யூட்ரஸ் அது அம்பிளிகஸ் வரைக்கும் உங்களுக்கு பெருசாக தான் யூட்ரஸ் இருக்கும். அப்படின்னும் போது நம்ம லேப்ரோஸ்கோப்லாம் பண்ண முடியாது. அதே இன்டர்வெல் ஸ்டெரிலைசேஷன் சொல்கிறது நம்ம லேப்ரோஸ்கோப் தொலை போட்டு பண்ணிக்கலாம். இதெல்லாம் அந்த ஃபீமேல் அட்மிஷன் ஆகணும். பிஃபோர் டே ப்ரையர் பிளட் டெஸ்ட் எல்லாம் கொடுப்பாங்க. ஒரு சர்ஜரி ஒரு ஓட்டியில் வச்சு ஒரு சர்ஜிக்கல் ப்ரொசீஜர் நடந்து 2 நாள் அட்மிஷனில் இருந்து டிஸ்சார்ஜ் ஆவாங்க. இது ரொட்டீன் விஷயம், எல்லா பெண்களுக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். இதே LSCS பேஷண்ட்டாக இருந்தால் அது கையோட கையே குடும்ப கட்டுப்பாடு பண்ணிடுவாங்க. இப்போ இதில் ஃபஸ்ட்டு இந்த பெண்களில் பார்க்கும்போது இதில் நிறைய டவுட்ஸ் இருக்குது பெண்களுக்கு. இப்போ நான் குடும்ப கட்டுப்பாடு பண்ணிக்கிறேன், குடும்ப கட்டுப்பாடு பண்ணோன்னே என் பீரியட்ஸ் நின்றுடுமா? குடும்ப கட்டுப்பாடுன்றது நம்ம டியூப்ஸ் கட் பண்ண போகிறோம். நமக்கு ஃபீமேல்ஸ்க்கு 2 சைடுமே 2 டியூப் இருக்கும், ஃபெலோப்பின் டியூப்னு நம்ம சொல்லுவோம். இந்த டியூப்ல தான் கருமுட்டைகள் இருக்கும். இந்த டியூப்ல தான் ஸ்பெர்ம் வரும், கருமுட்டைகள் வரும். ரெண்டும் மீட் பண்ணி நம்மளுக்கு ஜைகோட் ஃபார்ம் ஆகுது. இந்த டியூபை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2ஆக கட் பண்ணிடுவாங்க. இப்போ இது 2ஆக கட் பண்ணிட்டும் போது இந்த டிரான்ஸ்மிஷன் நடக்கவே நடக்காது. ஸோ இவங்க கருத்தரிக்காது. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா லேப்ரோஸ்கோப்பில் பண்ணுறது பெண்களுக்கு. இப்போ இதில் பெண்களுக்கு இந்த டியூப்பில் நம்ம கட் பண்ணுறதுக்கும் பீரியட்ஸ் வர்றதுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. யூட்ரஸ்ன்றது ஒரு தனி ஆர்கன், அதுக்கு சைடில் இருக்க டியூப்ஸில் பண்ணுற விஷயம் தான் இது. யூட்ரஸ் அவங்களோட ஃபங்க்ஷனை பண்ணிட்டு தான் இருப்பாங்க, பீரியட்ஸுன்றதுலாம் வரதான் செய்யும். இந்த குடும்ப கட்டுப்பாடு பண்ண பிறகு சில ப்ரெக்னன்சிஸ்லாம் ரிப்போர்ட் ஆயிருக்கு. இது ரொம்ப காமன் கிடையாது. நமக்கு அடிக்கடி நான் குடும்ப கட்டுப்பாடு பண்ண நான் ப்ரெக்னென்ட் ஆகிட்டேன் இப்படிலாம் வரமாட்டாங்க பேஷண்ட். திஸ் அ வெரி ரேர் சினாரியோ. எப்பயுமே எல்லா மெத்தடுக்குமே ஒரு சக்ஸஸ் ரேட்டு ஒரு ஃபெயிலியர் ரேட்டுன்னு ஒன்று இருக்குது. அதே மாதிரி இந்த பெர்மனன்ட் ஸ்டெரிலைசேஷனுக்குமே ஒரு சக்ஸஸ் ரேட் ஒரு ஃபெயிலியர் ரேட்டுன்னு ஒன்று இருக்குது. 98 to 99% சக்ஸஸ் ரேட், ஒரு 1% ஃபெயிலியர் ரேட் இருக்குது. எது? இந்த பெர்மனன்ட் மெத்தடுக்கே. அது எப்படி அப்படின்னா அந்த டியூப் இருக்குது, இந்த டியூபை 2ஆக கட் பண்ணி கட்டிடுவாங்க. இது ஹீலிங் ப்ராசஸில் என்ன ஆகும், சம்டைம்ஸ் அந்த டியூப் ரெண்டும் இப்படி ஒட்டி ஒன்று சேர்ந்துடும், இந்த கட் எண்ட்ஸ் ஒன்று சேர்ந்துடும். அப்படின்னும் போது பை மிஸ்டேக் அந்த ஸ்பெர்ம் உள்ளே போகலாம், அந்த மாதிரி ஏதாவது. இது ரொம்ப ரேரஸ்ட் திங். எப்படி ஃபெயிலியர் ஆகுதுன்னா அது இப்படி தான், அந்த ஹீலிங் ப்ராசஸில் நடக்கிற ஒரு விஷயம் தான் அது. அப்போ சம் கேன் கெட் ப்ரெக்னென்ட். இது ரொம்ப ரேரஸ்ட் சினாரியோ. எல்லா குடும்ப கட்டுப்பாடும் ப்ரெக்னன்சியில் போய் லேண்ட் அப் ஆக மாட்டாங்க. ரேர்லி பேஷண்ட் ஹேவ் லேண்டட் அப். அதில் நம்ம குடும்ப கட்டுப்பாடு பண்ணது தப்பா, அந்த ப்ரொசீஜர் தப்பா, சர்ஜன் மேலே அப்படிலாம் கிடையாது. எவ்ரிதிங் ஹேஸ் இட்ஸ் ஓன் ஃபெயிலியர் ரேட். அந்த மாதிரி தான். இப்போ நம்ம இதுவே இப்போ காண்டம்ஸே நம்ம என்ன சொல்கிறோம், காண்டம் போட்டால் ப்ரெக்னென்ட் ஆக மாட்டோமா அப்படின்னு? நெவர். அப்படியும் கிடையாது. காண்டம் போட்டால் யூ கேன் ப்ரிவென்ட் ப்ரெக்னன்சி அப் டு ஒரு ஃபியூ ரேட் தான். இப்போ சம்டைம்ஸ் டியூரிங் இன்டர்கோர்ஸ் காண்டம் கிழிஞ்சிடுச்சுன்னா தே கேன் கெட் ப்ரெக்னென்ட். அந்த கிழிஞ்சது கூட தே வில் நாட் பி அவேர். அப்படின்னும் போது அவங்க ப்ரெக்னென்ட் ஆகிடுவாங்க. ஸோ எவ்ரிதிங் ஹேஸ் இட்ஸ் ஓன் இது ஃபெயிலியர் ரேட்ஸ் இருக்க தான் செய்யும். இப்போ நம்ம குடும்ப கட்டுப்பாடுலாம் பண்ணிட்டோம். அடுத்த கொஸ்டின் என்னன்னா, நான் இந்த ஒர்க் பண்ணலாமா, அந்த ஒர்க் பண்ணலாமா, இந்த மாதிரி நிறைய டவுட்ஸ் ஃபீமேல்ஸ்க்கு இருக்கும். டெய்லி ஆக்டிவிட்டீஸ் பண்ணலாமா இப்படிலாம். ஆக்சுவலாக ஒரு ரெக்கவரி பீரியடுன்றது ஃபீமேல்ஸ் பார்த்தீங்கன்னா அது ஒரு 1 to 2 weeks.
இதில் வந்து அவங்க வந்து கொஞ்சம் ரெஸ்ட்டில் இருக்கிறதெல்லாம் அவசியமான ஒரு விஷயம் தான். ரெஸ்ட்டில் இருக்கணும். அது இல்லாமல் போஸ்ட்மார்ட்டம் இமீடியட்டாக நம்ம ஸ்டெரிலைசேஷன் பண்ணியிருந்தோம் அப்படின்னா அவங்க குழந்தை பெற்றிருப்பாங்க. ஸோ அந்த குழந்தை பெற்று வெளியில் வர்றதுக்கே ரெக்கவரி டைம் ஒரு 1 மந்த் தேவைப்படும். ரெஸ்ட் இருக்கணும், நல்ல ஆகாரம் சாப்பிடணும் இதெல்லாம். மோர் தேன் தட் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா வெயிட் லிஃப்டிங் வந்து எப்பயுமே நம்ம ப்ரிவென்ட் பண்ண சொல்லுவோம். இந்த வெயிட்லாம் பெருசாக தூக்காதீங்க, ரொம்ப வெயிட்ஸ்லாம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த இனிஷியல் 2 to 3 மந்த்ஸ்க்கு தான் நம்ம சொல்கிறது. ஏன்னா சம்டைம்ஸ் சான்ஸ் ஆஃப் ஹெர்னியாலாம் இருக்கும். இப்போ நம்ம எந்த ஒரு சர்ஜரி பண்ணியிருந்தாலும் அந்த ஸ்கார் சைட்டில் ஒரு டெஹிசன்ஸ் வந்து ஹெர்னியா வரதுக்கு எவ்வளோ சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால நம்ம என்ன சொல்லுவோம், வெயிட் தூக்காதீங்க, அந்த அப்டமினல் ப்ரெஷரை வந்து இன்க்ரீஸ் பண்ணக்கூடாதுன்றதுக்காக நம்ம அதை சொல்கிறது. மற்றபடி வந்து ஃபீமேல் ரெக்கவரி வந்து இவ்வளோ லாங் பீரியட் எடுத்துக்கும். ரிகார்டிங் ஃபீமேல் ஸ்டெரிலைசேஷன். ஸோ இதில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா 2 குழந்தைகள் பிறந்தால் ஆண்களோ பெண்களோ 2மே ஆணுன்னு இருந்தாலும் 2மே பெண் குழந்தையாக இருந்தாலும் அந்த ஒரு பெண் கண்டிப்பாக குடும்ப கட்டுப்பாடு பண்ணிக்க வேண்டியது ஒரு அவசியமான ஒரு நிலை. இது வந்து அந்த டைமில் தான் வந்து பேஷண்ட்டோட ஏஜும் வந்து இப்போ ஒரு சர்ஜரியை தாங்கும். நீங்கள் அதை வந்து குடும்ப கட்டுப்பாடு பண்ணாமல் நீங்கள் அப்படியே பர்சிஸ்ட் ஆனீங்கன்னா அகெயின் யூ வில் கெட் ப்ரெக்னென்ட்டு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற வாழ்வாதாரங்களுக்கு யாருக்கா இருந்தாலுமே 3 குழந்தைங்கள கம்ஃபர்டபுளாக படிக்க வச்சு கம்ஃபர்டபுளாக கொண்டு வரது எல்லாருக்குமே ஒரு டஃப் சுச்சுவேஷனாக மாறிடும். ஸோ ஹெல்த் வைஸ் அண்ட் எக்கனாமிக் வைஸ் 2 விஷயமே நீங்கள் யோசிச்சு 2 குழந்தைகள் பிறந்தா கண்டிப்பாக அந்த பெண் வந்து ஒரு குடும்ப கட்டுப்பாடு பண்ணிக்க வேண்டியது அவசியம்தான். நன்றி.